ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம டாப்பிக்கில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் வந்து நம்மளோட பேசிக் விதிகள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, அதில் இருக்க எக்ஸாம்பிள் A to Z வந்து நம்ம படிச்சிருக்கணும். புணர்ச்சி விதிகள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு திலகம் பேட்சில் நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அது பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் 6th to 12th ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு, ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாமல் ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக 6th to 12th A to Zன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கணும். மூணாவது தான் தேர்டு, அதுக்கப்புறமா அது ரெண்டையும் பார்த்து முடிச்சுட்டு தேர்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ, அதாவது இது வந்து அவுட் சோர்ஸ் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக இதில் கவர் பண்ணியிருக்கேன் நான். இதை மூணையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை உங்களோட சிலபஸ் பேப்பரில் வந்து நீங்கள் அடிச்சு விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகெல்லாம் நம்ம லெவலில் இருக்கும், இதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? என்னென்னா அது வரைக்கும் நம்ம வந்து இது இத்தனை வருஷமாக அந்த மாதிரி படிச்சிருக்கோம், இப்போ அடுத்த லெவலில் படிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக பிஏ தமிழ், எம்ஏ தமிழ் அந்த மாதிரி படித்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாருங்கள். இப்போது இதுக்கு ஒன்றுக்கும் புணர்ச்சி விதிகள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. நம்ம வந்து எக்ஸாம் வந்து நம்மளோட கொஷின் பேப்பரில் எப்படி பேட்டர்னா இப்போ அகம் ப்ளஸ் செவி அப்படின்னா என்ன அப்படி தான் கேட்க போகிறாங்க. இதில் வந்த விதிகள் என்ன அப்படின்னு கேட்க போகிறது கிடையாது. அதனால் வந்து நம்ம சிலபஸில் நம்மளோட கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின் பேட்டர்ன் அமைச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தா போதுமானது. ஓகேங்களா? ஓகே, அதுக்கு மேலே நான் இதுக்கு விதிகள் எல்லாமே படிக்கணும், இளங்குமரனார் புக்கில் இருக்க விதிகள் எல்லாமே படிக்கணும்னா தாராளமாக படிங்க. நம்ம திலகம் பேட்சில் டெலகிராம் சேனலில் வந்து நான் பிடிஎஃபாகவே அனுப்பிச்சிருக்கேன். இளங்குமரனார் புக்கு இன்னும் வந்து விதிகள் மட்டுமே தனியாக எடுத்துகிற பிடிஎஃபாகவே நான் அவுட் சோர்ஸு விதிகள் மட்டும் பிடிஎஃபாகவே நான் அனுப்பிச்சுட்ருக்கேன். சிலர் வந்து இல்லை நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவையும் தாண்டி நான் படிக்கணும் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. அவங்களும் வெளியில் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போகலாம். அகம் ப்ளஸ் செவி 5V. அகம் ப்ளஸ் செவி 5V. ஓகேங்களா? அகம் ப்ளஸ் செவி 5V. ஓகே, அகம் ப்ளஸ் கை அங்கை. ஓகே, இந்த ரெண்டையும் நல்லா பாருங்க. அகம் ப்ளஸ் செவி 5V. இந்த இதுலேருந்து தான் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் இந்த நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஓகேங்களா? ஓகே பாருங்கள். அகம் ப்ளஸ் செவி 5V. அகம் ப்ளஸ் கை அங்கை. மறப்பீங்களா? அகம் ப்ளஸ் செவி 5V, அகம் ப்ளஸ் கை அங்கை. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள். அது ப்ளஸ் அன்று அதான்று. நீங்கள் நான் நோட்டில் வந்து நோட் பண்ணியிருக்கேன், ஏதாவது ஃபில்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அப்படியெல்லாம் நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். 100% நான் கேரண்டி. 5 டைம்ஸ் அதை நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் ஒன்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை 5 டைம்ஸ் நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த விஷயத்துலலாம் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? ஓகே, அது ப்ளஸ் அன்று அதான்று. ஓகே, இன்னொரு டைம் பாருங்கள். அகம் ப்ளஸ் செவி 5V, அகம் ப்ளஸ் கை அங்கை, அது ப்ளஸ் அன்று அதான்று. ஆக்சுவலாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே இது ஃபுல்லாக உங்களுக்கு மெமரி ஆயிடணும். ஓகேங்களா? அந்தளவுக்கு தான் இருக்கும் நம்ம வீடியோ. 6 ப்ளஸ் தலை ஆறுதலை. 6 ப்ளஸ் தலை ஆறுதலை. எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரிது. எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரிது. இதில் எந்த சேஞ்சும் இல்லை. வரகு ப்ளஸ் சிறிது வரகு சிறிது. வந்து ப்ளஸ் தந்தான் வந்து தந்தான். எய்து ப்ளஸ் பொருள் எய்து பொருள். ஓகே, இப்போது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இப்போ இதில் டிஃபிகல்ட்டாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அகம் ப்ளஸ் செவி 5V, அகம் ப்ளஸ் கை அங்கை, அது ப்ளஸ் அன்று அதான்று. அது மட்டும்தான் டிஃபிகல்ட்டானது. மீதி எல்லாமே 6 ப்ளஸ் தலை ஆறுதலை, எஃது ப்ளஸ் பெரிது எஃது பெரிது, வரகு ப்ளஸ் சிறிது வரகு சிறிது, வந்து ப்ளஸ் தந்தான் வந்து தந்தான், எய்து ப்ளஸ் பொருள் எய்து பொருள். ஓகே, தென் நெக்ஸ்ட் போல ஓடியாங்க. 9th ஒன் பாருங்கள்.
கல் ப்ளஸ் தீது கக்ரீது. ஏற்கனவே இது வந்து ஸ்கூல் புக்லேயே இது அவைலபிளாக இருந்துச்சு. ஓகேங்களா? கல் ப்ளஸ் தீது கக்ரீது. ஓகே, கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்தீது. படித்தோமா? ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, பாருங்க. கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்தீது. கல் ப்ளஸ் தீது கக்ரீது, முள் ப்ளஸ் தீது முக்தீது. ஓகே, டன். நெக்ஸ்ட் 11. ஓகே, வாங்க. சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை. ஓகேங்களா? சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை. ஓகே, இந்த பேஸில் நம்ம படித்தா போதும். தேவையில்லாமல் இதுக்கு விதிகள்லாம் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே வேணும்னா நம்ம சேனல்லே உங்களுக்கு வந்து PDF எல்லாமே அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை, கொற்றன் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை. புரிஞ்சுதுங்களா? சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை, கொற்றன் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை. சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை சாத்தந்தை, கொற்றன் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை. சாத்தன் ப்ளஸ் தந்தை சாத்தந்தை, கொற்றன் ப்ளஸ் தந்தை கொற்றந்தை. ஓகே டன். 13வது வாங்க, பாருங்க. கிளி ப்ளஸ் அழகு கிளி அழகு. ஓகே, இதில் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. கிளி ப்ளஸ் அழகு கிளி அழகு. ஓகே, பாருங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி விதிகள் எல்லாமே படித்து நம்ம பேசிக் புணர்ச்சி விதிகள் படிக்கும்போதே படித்தோம். ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு. கிளி ப்ளஸ் அழகு கிளி அழகு. ஓகே, கிளி ப்ளஸ் அழகு கிளி அழகு. தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது. இதில் இருந்தும் டவுட்டே இல்லை. தீ ப்ளஸ் எரிந்தது தீ எரிந்தது. மலை ப்ளஸ் அழகிது மலை அழகிது. மலை ப்ளஸ் அழகிது மலை அழகிது. ஓகே, பல ப்ளஸ் அணி பலவணி. இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். பல ப்ளஸ் அணி பலவணி. பலா ப்ளஸ் இலை பலாவிலை. பலா ப்ளஸ் இலை பலாவிலை. ஓகே, பலா ப்ளஸ் இலை பலாவிலை. ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. கொஞ்சம் நோட் பண்ணுங்க இதை. ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. ஊன் ப்ளஸ் தீமை என்ன ரம்யா? ரம்யா சொல்லுங்க. ஊன்றீமை. ஓகே, அடுத்தது இன்னும் நிறைய பேர்த்து ஞாபகம் வச்சுட்டே இருந்து ரம்யா மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்கவுங்க நேம் வந்து அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம அடுத்த எக்ஸாம் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஓகேங்களா? ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. ஊன் ப்ளஸ் பெருமை ஊன் பெருமை. அப்படியே தான் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஊன் ப்ளஸ் பெருமை ஊன் பெருமை அப்படியே தான் வரும். ஊன் ப்ளஸ் தீமை மட்டும்தான் ஊன்றீமை அப்படின்னு. ஏன்னா 2 சுழி நகரம், அந்த 2 சுழி இன் வருது பார்த்தீங்களா? அப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமை. இது ஒன்று விளக்கம் சொல்லலாம். விளக்கம் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு நம்ம வந்து டாப்பிக்கை டக்குன்னு கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டா எனஃப். ஓகேங்களா? ஊன் ப்ளஸ் தீமை ஊன்றீமைன்னு படிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்ததுக்கு போகலாம். ஓகேங்களா? பாருங்க, 20வது பாருங்க. ஏ ப்ளஸ் அணி எவ்வணி. ஏ ப்ளஸ் அணி எவ்வணி. ஏ ப்ளஸ் குதிரை எக்குதிரை. ஏ ப்ளஸ் நாடு எந்நாடு. இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏ ப்ளஸ் அணி எவ்வணி. ஏ ப்ளஸ் குதிரை எக்குதிரை. ஏ ப்ளஸ் நாடு எந்நாடு. அடுத்தது இது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் யானை எவ்யானை. புரிஞ்சுதுங்களா? ஏ ப்ளஸ் யானை எவ்யானை. ஏ ப்ளஸ் யானை என்ன? சௌமியாவா? அவங்க பேர் என்ன? ஓகே, ஏ ப்ளஸ் யானை எவ்யானை. இவ்வு. ஏ ப்ளஸ் யானை எவ்யானை. எஹின் ப்ளஸ் சிறை எஹின் சிறை. அது அப்படியே தான் வரும். எஹின் ப்ளஸ் சிறை எஹின் சிறை. எஹின் ப்ளஸ் தலை எஹின் தலை. இது ரெண்டும் இப்படி தான் வருது பார்த்தீங்களா? இதில் எந்த சேஞ்சும் இல்லை. பட் அடுத்தது வாங்க. எஹின் ப்ளஸ் புல் எஹினப்புல் அப்படின்னு வரும். எஹினம்புல் அப்படின்னு ஆப்ஷனில் கொடுத்தா எதுனாலும் கரெக்டு தான். ஓகேங்களா? இப்போ இதில் வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னு பாருங்கள். ஏ ப்ளஸ் யானை எவ்யானைன்னு வரும். அதே மாதிரி எஹின் ப்ளஸ் சிறை எஹின் சிறை. எஹின் ப்ளஸ் தலை எஹின் தலை. அதெல்லாம் நார்மல் தான். பட் எஹின் ப்ளஸ் புல் அப்படிங்கிறது வந்து எஹினப்புல்னு
ஆன்சர் கரெக்டு தான். எகினம்புல் அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டு தான். எகின் ப்ளஸ் புல் எகினப்புல் அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டு தான். எகினம்புல் அப்படின்னாலும் ஆன்சர் கரெக்டு தான். வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 27வது 10 + கலஞ்சு 10 கலஞ்சு. ஆக்சுவலாக ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 அப்படின்னு 10 + அப்படின்னு வந்துச்சுனால அதை நீங்கள் என்னென்னு பண்ணிக்கணும், 10 அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? 10 அப்படின்னு வந்தால் நீங்கள் என்னென்னு மாற்றிக்கணும், 10. அப்போ 10 + கலஞ்சு 10 கலஞ்சு, 10 + தொடி 10 ரொடி. ஓகே, தொடின்னு வருது இல்லைங்களா? அப்போ அது சேஞ்ச் ஆகுமல்ல. 10 + தொடி 10 ரொடி. 10 + பழம் 10 பழம். 10 + கலம் 10 கலம். 10 + பானை 10 பானை. ஓகேங்களா? இது இன்னொரு டைம் பார்த்துலாங்களா? ஓகே வாங்க. 27 10 + கலஞ்சு 10 கலஞ்சு, 10 + தொடி 10 ரொடி, 10 + பழம் 10 பழம், 10 + கலம் 10 + கலம் 10 கலம். ஓகேங்களா? 10 + பானை 10 பானை. ஓகே டன். நெக்ஸ்ட் போகலாங்களா? இப்போ 10ன்னு வர்ற இடத்துல நீங்கள் 10 போட்டுக்கிறீங்க. அது ஒரே ஒரு வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 + தொடினா 10 ரொடி. அப்படி தானே புணரும். ஓகேங்களா? 10 + தொடி 10 ரொடி. ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். எண் + பகை எண் பகை. எண் பகை அப்படிங்கிறதும் ஆப்ஷன் கரெக்டு தான். இல்லை எட்பகை அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஆப்ஷன் கரெக்டு தான். ஸ்கூல் புக்கில் வந்து எண் + பகை எட்பகைன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸ்கூல் புக் இல்லை, வேறு ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன்னு நினைக்கிறேன். எண் + பகை எண் பகைன்னு வந்தாலும் கரெக்டு தான். இல்லை எட்பகை அப்படின்னா இதை விட சிறப்பான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண் + பகை எட்பகை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? சிறப்பில்லாத ஆன்சரா பக்கத்தில் இருக்கிறதா அப்படியெல்லாம் கேட்காதீங்க. எண் + பகைனா எண் பகைன்னு நீங்கள் எழுதலாம், எட்பகைன்னு எழுதலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, 7 + பழம் 7 பழம். ஆக்சுவலாக நான் முன்னாடி ஒரு ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன். 10 அப்படின்னு வந்தால் நீங்கள் 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 7 அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் 7 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். புரிஞ்சுதுங்களா? 10 அப்படின்னு வந்தால் 10 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி 7 அப்படின்னு வந்துச்சுன்னா 7 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 7 + பழம் 7 பழம். 7 + பழம் 7 பழம். 7 + கலஞ்சு 7 கலஞ்சு. 7 + 3 7 3. 7 + கலம் 7 கலம். புரிஞ்சுதுங்களா? 7 + 100,000 அது மட்டும் பாருங்கள் 700,000 அப்படின்னா புக்கில் அவுட் சோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் சொல்வளம் இளங்குமரனார் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்று இடையில இளங்குமரனார் புக்கில் இருக்கிறது இல்லாததும் நீங்கள் சேர்த்துருக்குறீங்களே அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்னொரு புக்கில் இருந்தும் சேர்த்து அந்த ஆர்டர் வைஸாக வர்றதுக்காக நான் உள்ளே கொண்டுட்டு வந்திருப்பேன். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இன்னொரு அவுட் சோர்ஸ் புக்கு பிரித்தெழுதுக்கு சேர்த்தெழுதுக்கு ரெஃபர் பண்ணதில் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இல்லை, சம்திங் டைரி எடுத்து பார்த்தா தான் தெரியும். அதில் வந்து அந்த ஆர்டர் வைஸாக வர்றதுக்காக நான் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இளங்குமரனார் புக்கில் நீங்கள் எடுத்து பார்க்கவே தேவை இருக்காது. ஏன்னா அதில் இருக்க A to Z பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக பிடிச்சி உட்காந்து நோட் எடுத்து எழுதி கொண்டுட்டு வந்துட்டேன். எங்கே ஓடிட போகுது, பிடிச்சி கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னத்தை பண்ணணும், 7ன்னு வந்தால் 7ன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுலேயும் ஒரு இடத்துல சிக்கல் படி வச்சுருக்காங்க. 7 + 100,000 அப்படின்னா 700,000 அப்படின்னு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து இந்த லாஸ்ட் எக்ஸாம் நடந்ததை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கீ வெளியிட்டதில் பார்க்கும்போது நம்ம அவுட் சோர்ஸில் இருக்கிற ஆன்சரு தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆன்சர் ஃபஸ்ட்டெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஆன்சரை வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஆக்சுவலாக அவங்களோட ஆன்சர் கீழெலாம் எப்படி இருக்குதுன்னா அவுட் சோர்ஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால அடிச்சா காப்பி மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிடலாம். வாங்க, எத்தனையோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா? 7 + பழம் 7 பழம். 7 + கலஞ்சு 7 கலஞ்சு. 7 + 3 7 3. 7 + கலம் 7 கலம். எல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் வாங்க, 7 + 100,000 அப்படின்னா 700,000 அப்படின்னு எழுதிடுறீங்க. ஆமாம், 100,000 அப்படியே மெதுவாக ஷார்ட்டாக சுருக்கி எழுதாட்டி என்ன இழுத்து எழுதிடுவோம் அப்படிங்கிற மாதிரி.
ஆக்சுவலாக இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை அப்படியே கேட்குறாங்க, வேர்ட்ஸ் மாறாமல் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்படியே படிச்சுக்கோங்க. எதுக்கு அது கூட அந்த வேர்டு கூட போய் வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கீங்க? 7 + பலம் 7 பலம், 7 + களஞ்சு 7 களஞ்சு, 7 + 3 7 3, 7 + களம் 7 களம், 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000. நீங்கள் 7ன்னு வந்தால் 7ன்னு மாற்றிக்கங்கன்னு சொன்னேன்னா, எக்ஸப்ட் 7 + 100,000 700,000 அந்த இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் எழு அப்படின்னு மாற்றிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? 7 + 100,000 அப்படின்னா மட்டும் 700,000 அப்படின்னு எழுதுங்க. மீதி எல்லாத்துக்குமே 7ன்னு வந்தால் நீங்கள் 7ன்னு மாற்றிடுங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இதில் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 + 10 அப்படின்னா 70. இது ஒரு வித்தியாசமான ஒரு டைப்பாக இருக்குதுல்ல, இல்லைங்களா? 7 + 10 அப்படின்னு 70. எல்லாமே டைப்பாக தாங்க இருக்குது. நம்ம மைண்டில் வந்து என்னென்னா எப்படி சொல்கிறது, ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஒரு மெமரி கார்டு உள்ளே சேர்த்து விட்டுக்க வேண்டியதான். அந்தளவுக்கு தான் இருக்குது எல்லாமே. அவுட் சோர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுறது, படித்தாதான் வேலை அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? உங்களுக்கு வேலை வேணால் இப்படியெல்லாம் படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகே, பாருங்கள். 7 + பலம் 7 பலம், 7 + களஞ்சு 7 களஞ்சு, 7 + 3 7 3, 7 + களம் 7 களம். ஓகே, 7 + 100,000 700,000, 7 + 10 7 10. இதை இப்படியும் கேட்கலாம். நீங்கள் இப்படி மட்டும்தான் கேட்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 7 10 பிரித்து எழுதுக அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 7 + 10 அப்படின்னு பிரித்து எழுதணும். ஆக்சுவலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரெண்டுமே இதில் உள்ள இன்க்ளூடிங். அவங்க வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நான் இதில் கொடுத்துருக்கேன். ஆனால் இது வந்து இப்படி கொடுத்துட்டு அப்படி கேட்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள், 7 + 10 அப்படின்னா 7 10. இப்போ 7 10 பிரித்து எழுதுங்க அப்படின்னா ரம்யா சொல்லுவாங்க, இந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்களே பிரித்து எழுதுக சொல்லலையே, 7 + 10 அப்படின்னா 7 10ன்னு எழுதுன்னு தான் சொன்னாங்க. 7 10வை எப்படி பிரித்து எழுதணும்னு அவங்க சொல்லவே இல்லையே. அங்கே எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு என்னை திட்டக்கூடாதுங்க சொல்லிட்டேன். 7 + 10 7 10. ஓகேங்களா? 7 + 10 7 10. செல்வின்னு ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாங்க, செல்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பாருங்கள். 7 + பலம்னா 7 பலம்னு எழுதிடுங்க. 7 + களஞ்சு 7 களஞ்சு, 7 + 3 7 3, 7 + களம் 7 களம், 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000, 7 + 100,000 700,000. உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் ஞாபகம் வந்துடும். அதான் அந்த அக்கா வந்து பைத்தியமாட்ட சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு, இல்லைங்களா? அதுக்காக தான். இப்போ இடையில எதுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்களே வந்து காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்ருக்குறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்குதுங்க. ஒரே அடியாக சப்ஜெக்டாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு போர் அடிச்சிடும். இப்படி இடையில பேசும்போது அது என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது பேசிட்டு அடுத்தது இதை சொன்னாங்கல்ல, அப்படியே பேச்சு வாக்கில் கற்றுக்கிறதா இது எல்லாமே. ஓகேங்களா? இதெல்லாம் நான் ரொம்ப லேட்டாக கற்றுக்கிட்டதுங்க, இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே வாங்க. 7 + 100,000 அப்படின்னா 700,000, 7 + 10 அப்படின்னா 7 10, 7 + 10 7 10. செல்வி சொல்லுங்கள், 7 + 10 அப்படின்னா என்ன பண்ணிட்டு வருவீங்க, 7 10. 7 10 பிரித்து எழுதுங்கன்னா 7 + 10 கரெக்டாக எழுதிடுவாங்க செல்வி. ஓகே ஓகே, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க நீங்களும் தானே எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அதுவும் வந்து ஒரு பெய்டு பேட்ச்லாம் இல்லை, ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆக்சுவலாக என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கும் வேறு யாருக்கும் காம்படிஷன் கிடையாது. அப்படிங்கிறப்ப யாருக்கு காம்படிஷன்னா எனக்கும் அந்த கொஷின் பேப்பருக்கும் மட்டும்தான் காம்படிஷன். ஓகேங்களா? ஓகே வாங்க சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். கொஷின் பேப்பருக்கும் நம்மளுக்கும் மட்டும்தான் காம்படிஷனை தவிர்த்து வேறு யாருக்கும் காம்படிஷன் கிடையாது. ஓகே, அந்த 3 மணி நேரம்
அந்த கொஷின் பேப்பர் நம்ம அவ்வளோதான் போட்டி, வேறு யாருக்கும் இல்லை. ஓகேங்களா? ஓகே. 7 + பழம் 7 பழம், 7 + களஞ்சு 7 களஞ்சு, 7 + 3 7 3, 7 + களம் 7 களம், 7 + 100,000 700,000, 7 + 10 எழுபத்து, எழுபத்து பிரித்தெழுதுக 7 + 10, 700,000 பிரித்தெழுதுக 7 + 100,000, எழுகளம் பிரித்தெழுதுக 7 + களம், 73 பிரித்தெழுதுக 7 + 3, எழுகளஞ்சு பிரித்தெழுதுக 7 + களஞ்சு. ஓகே டன். நெக்ஸ்ட்டு 39 போகலாம். ஓகே 39 பாருங்க. ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர். ஓகேங்களா? ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர். புரிஞ்சுதுங்களா? ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர், ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேச்சு வாக்கில் இருக்கிற மாதிரி தான் அவுட் சோர்ஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு படிக்க வேண்டியதாங்க. ஆவிரை ப்ளஸ் வேர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேக வேகமாக ஆவிர வேர் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவோம். அவ்வளோதானே? ஆவிரை ப்ளஸ் வேர் ஆவிர வேர் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஆவிர வேர் பிரித்து எழுதுக ஆவிரை ப்ளஸ் வேர். ஓகே. அடுத்தது 40 பாருங்க. புன்னை ப்ளஸ் காணல் புன்னையங்காணல். அழகா இருக்குல்ல பேரு? புன்னை ப்ளஸ் காணல் புன்னையங்காணல். புன்னை ப்ளஸ் காணல் புன்னையங்காணல். ஓகே. முல்லை ப்ளஸ் தொடை முல்லையந்தொடை. பாருங்க, அந்த அந்த ஒரு என்ன படம், ஜெயம் படம்னு நினைக்கிறேன். அதில் அந்த இடையில வந்து இட்ல அப்படிங்கிறத சேர்த்து சேர்த்து எழுதுகிற மாதிரி இதில் வந்து யங்கு யந்து அப்படின்னு சேர்த்து எழுதுகிறாங்க. ஓகேங்களா? புன்னை ப்ளஸ் காணல் புன்னையங்காணல், முல்லை ப்ளஸ் தொடை முல்லையந்தொடை. ஓகே. புன்னை ப்ளஸ் காணல் புன்னையங்காணல், முல்லை ப்ளஸ் தொடை முல்லையந்தொடை. ஓகே. ஓகே பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை. கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை. இந்த மலையாளிஸ் மாதிரி பேசுவாங்க போல. கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை. கண் ப்ளஸ் தட்டு கண்ணத்தட்டுன்னு சொல்லலாம், கண்ணந்தட்டுன்னு சொல்லலாம். ஓகே. மறப்பீங்களா? மறந்தீங்கன்னா அடுத்து ஒன்லைனர் கொஷின் மாதிரி ஃபுல்லாக ஒன்லைனர் கொஷின் மாதிரி இல்லை. இது மேக்ஸிமம் எது முக்கியமாக ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குதோ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்து ஒன்லைனர் இதுதான் கொஷின் நான் கொடுக்க போகிறேன் பாருங்கள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அது கொஷின் மாதிரி தான். அதுலேயும் டெஸ்ட்லாம் இதெல்லாம் கேட்பேன். நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடணும், பார்த்துக்கோங்க. கண் ப்ளஸ் நன்மை கண்ணு நன்மை. கண் ப்ளஸ் தட்டு கண்ணந்தட்டுன்னு சொல்லலாம், கண்ணத்தட்டுன்னு சொல்லலாம். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஆப்ஷனில் வந்து கண்ணந்தட்டுன்னு கொடுத்துருந்தாலும் சரிதான், கண்ணத்தட்டுன்னு கொடுத்துருந்தாலும் சரிதான். ஓகேங்களா? நர ப்ளஸ் இந்திரன் நரேந்திரன். யாராவது நம்ம தம்பி யாராச்சும் நரேந்திரன் அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நர ப்ளஸ் இந்திரன் நரேந்திரன். ஓகேங்களா? நரேந்திரன் பிரித்து எழுதுக நர ப்ளஸ் இந்திரன். நரேந்திரன் பிரித்து எழுதுக நர ப்ளஸ் இந்திரன். நரேந்திரன் பிரித்து எழுதுக நர ப்ளஸ் இந்திரன். நர ப்ளஸ் இந்திரன் அப்படின்னா நரேந்திரன். அதே மாதிரி கண்ணத்தட்டு பிரித்து எழுதுக கண் ப்ளஸ் தட்டு. கண்ணு நன்மை கண்ணு நன்மை பிரித்து எழுதுக கண் ப்ளஸ் நன்மை. ஓகே. அடுத்தது சீக்கிரம் ஓடியாங்க. 45வது பார்க்கலாம். சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன். சீக்கிரமாக வேக வேகமாக போகலாங்க. சீக்கிரம் முடிச்சு அடுத்தது வேறு வேலையை பார்க்கலாம். சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன். சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன். சுர ப்ளஸ் ஈசன் சுரேசன். சுரேசன் பிரித்து எழுதுக சுரேசன். சுர ப்ளஸ் ஈசன் மறக்கவே கூடாது. தரா ப்ளஸ் இந்திரன் தரேந்திரன். ஓகேங்களா? தரா ப்ளஸ் இந்திரன் தரேந்திரன். தரேந்திரன் பிரித்து எழுதுக தரா ப்ளஸ் இந்திரன். ஓகே. தரா ப்ளஸ் இந்திரன் பிரித்து எழுதுக தரா ப்ளஸ் இந்திரன் சேர்த்து எழுதுக தரேந்திரன். ஓகே. பாருங்க. மகா ப்ளஸ் ஈசன் மகேசன். மகா ப்ளஸ் ஈசன் மகேசன். புரிஞ்சுதுங்களா? 47வது பார்த்தீங்களா? மகா ப்ளஸ் ஈசன் என்னது? மகேசன். மகா ப்ளஸ் ஈசன் மகேசன். ஓகே. அடுத்தது ஒடியாங்க. 48. பாத ப்ளஸ் உதகம் பாதோகம். பாத ப்ளஸ் உதகம் பாதோகம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், இல்லாமல் போட்டிருக்க மாட்டேன். நான் நோட்ஸ் எடுக்கும்போது அது எடுத்த இடத்தை பொறுத்து அதை நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருப்பேன். ஓகேங்களா? பாத ப்ளஸ் உதகம் பாதோகம். புரிஞ்சுதுங்களா? பாத ப்ளஸ் உதகம் பாதோகம். பாத ப்ளஸ் உதகம் பாதோகம். பாதோகம் பிரித்து எழுதுக
பாதோகம். எப்படி பிரிக்கலாம்? பாத ப்ளஸ் உதகம், பாதோகம் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க 49. ஞான ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன், ஞான ப்ளஸ் ஊர்ச்சிதன் ஞானோர்ச்சிதன். ஓகே, 50 பாருங்க. கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி, கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி, கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி, கங்கா ப்ளஸ் உற்பத்தி கங்கோற்பத்தி. கங்கோற்பத்தி பிரித்து எழுதுக, கங்கா ப்ளஸ் உற்பத்தி. கங்கோற்பத்தி பிரித்து எழுதுக, கங்கா ப்ளஸ் உற்பத்தி. இப்படி தான் படிக்கணுங்கிறதுலாம் கிடையாது, நம்ம மைண்டில் எப்படி ஸ்டோர் ஆகுதோ அப்படியெல்லாம் படிக்கலாம். ஓகேங்களா? கங்கோற்பத்தி பிரித்து எழுதுக, கங்கா ப்ளஸ் உற்பத்தி. ஓகே. 51 51வது பாருங்க. தயா ப்ளஸ் ஊர்ச்சிதன் தயோர்ச்சிதன். ஓகே ஓகே. 52 பாருங்க. ஆடு ப்ளஸ் அரிது ஆடரிது. ஓகே, ஆடு ப்ளஸ் அரிது, ஆடு ப்ளஸ் அரிது ஆடரிது. ஓகே ஓகே. 53 பாருங்க. நாகு ப்ளஸ் யாது நாகியாது, நாகு ப்ளஸ் யாது நாகியாது, நாகு ப்ளஸ் யாது நாகியாது. ஓகே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 54 நான் ஆக்சுவலாக வந்து சைடில் இம்பார்ட்டன்ஸ் போட்டிருந்தேன், அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் நல்லா பார்த்துக்கோங்க. சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான். ஆக்சுவலாக வந்து நான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வேறு ஏதாவது இதுலேருந்து எடுத்திருப்பேன் அப்படின்னா அதை வந்து நான் டக்குன்னு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான், சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான், சாவ ப்ளஸ் குத்தினான் சாக்குத்தினான். சாக்குத்தினான் பிரித்து எழுதுக, சாவ ப்ளஸ் குத்தினான். சாக்குத்தினான் பிரித்து எழுதுக அப்படின்னா சாவ ப்ளஸ் குத்தினான். சாக்குத்தினான் பிரித்து எழுதுக, சாவ ப்ளஸ் குத்தினான். சாக்குத்தினான் எப்படி பிரிக்கணும்? சாவ ப்ளஸ் குத்தி, சாவர அளவு குத்தினான் அப்படிங்கிறதா சாக்குத்தினான். அப்படின்னா சாவ ப்ளஸ் குத்தினான், சாவ ப்ளஸ் குத்தினான் சேர்த்து எழுதுங்கன்னா சாக்குத்தினான். ஓகே, நெக்ஸ்ட் 55 பாருங்க. சார் ப்ளஸ் கால் சார்கால், சார் ப்ளஸ் கால் சார்கால், சார் ப்ளஸ் கால் சார்கால். ஓகே, 56 பாருங்க. கதவு ப்ளஸ் அழகு கதவழகு. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 57 பாருங்க. கதவு ப்ளஸ் யாது கதவியாது. ஓகே, இது ரெண்டு எந்த பிரச்சனையும் இல்லை. கதவு ப்ளஸ் அழகு கதவழகு, கதவு ப்ளஸ் யாது கதவியாது, கதவி கதவியாது. ஓகே, கதவு ப்ளஸ் அழகு கதவழகு, கதவு ப்ளஸ் யாது கதவியாது. இந்த பக்கம் வந்து யா இ சவுண்ட் வர்றதுனால இது எப்படி புணரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி அப்படின்னு புணரும். அப்போ கதவு ப்ளஸ் யாது அப்படின்னா கதவி யாது. ஓகே, 58 போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இடையில ஒரு வாய்ஸ் வந்தது, அதை விட்டுருங்க, அது எங்கள் வீட்டு குட்டி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். 58 ஒன்று. அவனோடு ப்ளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான். ஓகே, அவனோடு ப்ளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான். அப்படி அதுவும் ஒரு கொஷின் இருக்குது. அவனோடு ப்ளஸ் கொண்டான் அவனோடு கொண்டான் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் அப்படின்னா பயந்துக்காதீங்க, சில இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அதை மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும். பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி. இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி. ஓகே, பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி, பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி. நான் அது சேர்ந்து வரும், அது நல்லா பார்த்துக்கோங்க. பொன்னது ப்ளஸ் செவி பொன்னனது செவி. ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல ஏழு அப்படின்னு வர்றது அதே அப்படியே தான் வரும். ஓகேங்களா? அந்த ஏழு அந்த ஒரு 5-6 இதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். இதில் பாருங்கள், 7 ப்ளஸ் தலை 7 தலை அப்படியே தான் வருது. ஓகேங்களா? 7 ப்ளஸ் தலை 7 தலை அப்படியே தான் வருது. இப்போ நான் கொடுத்துருப்பேன் அவுட் சோர்ஸ் வந்து இப்போ 3 இது தனித்தனியாக இல்லை, தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸும் கொடுத்துருப்பேன். இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நான் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாத அத்தனையும் நம்ம நோட்டில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 7 ப்ளஸ் தலை 7 தலை அப்படியே வரும். 7 ப்ளஸ் தலை 7 தலை அப்படியே தான் வரும். ஓகேங்களா? இதுலேயே முன்னாடி ஒரு ரிவைஸ் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 7 ப்ளஸ் பழம் 7 பழம், 7 ப்ளஸ் களஞ்சு 7 களஞ்சு, 7 ப்ளஸ் 3 7 3, 7 ப்ளஸ் களம் 7 களம் அப்படியே தான் வரும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் 7 ப்ளஸ் 100,000 700,000 அப்படிங்கிறது அப்படியே தான் வரும்.
இப்போ 7 + பலம்னா 7 பலம், 7 + கலஞ்சு 7 கலஞ்சு, 7 + 3 7 3, 7 + கலம் 7 கலம், இப்படியே தான் வரும். 7 + 100,000 அப்படியே தான் வரும் 700,000 அப்படின்னு. 7 + 10 அப்படிங்கிறது 7 + 10 அப்படிங்கிறது 7 பக்து அப்படி வரும். ஓகேங்களா? இது ஒரு 5 இதை மட்டும் கொஞ்சம் மெமரி கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு விதிகள்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் இருக்கும், அது தேவையில்லை. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல வந்து 7 + தலை அப்படிங்கிறத 7 தலை அப்படின்னு எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எந்த பாயிண்ட்டும் மிஸ் ஆகாது. நம்மளோட அவுட் சோர்ஸில் சரி, ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் நம்மளை ஏதோ பொறுத்த வரைக்கும் சிலபஸில் டாபிக் அப்படின்னா அது என்னென்ன தேவையோ அத்தனையும் நம்மளோட நோட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? 7 + தலை அப்படின்னா 7 தலை, 7 + தலை 7 தலை அப்படி எழுதிடணும். இந்த 7 + 100,000 அப்படிங்கிறத நம்ம 700,000 அப்படின்னு எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி 7 + தலை அப்படிங்கிறத 7 தலை அப்படி 7 + தலை அப்படிங்கிறத 7 தலை அப்படின்னு அப்படியே எழுதிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி தான் பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில இது வந்து கொஞ்சம் ட்ரிக் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா அதை மட்டும் நல்லா பார்த்துக்கலாம். விடு + கணை விடுகணை, விடு + கணை விடுகணை, அது + கண்டான் அது கண்டான், அதெல்லாம் அப்படியே தான் வருது, பார்த்துக்கோங்க. விடு + கணை அப்படிங்கிறது விடுகணை அப்படின்னு அப்படியே தான் வருது. அது + கண்டான் அப்படிங்கிறது அது கண்டான் அப்படியே தான் வருது. ஓகே, அதே மாதிரி இது + குறிது இது குறிது, உது + குறிது உது குறிது, அவு + கடிய அது மட்டும் அக்கடிய, யூ + கடிய இக்கடிய, ஊ + கடிய உக்கடிய. இன்னொரு டைம் பாருங்கள். 7 + தலை 7 தலை, விடு + கணை விடுகணை, அது + கண்டான் அது கண்டான், இது + குறிது இது குறிது, உது + குறிது உது குறிது, அவு + கடிய அக்கடிய, யூ + கடிய இக்கடிய, ஊ + கடிய உக்கடிய. அடுத்தது பாருங்க, உறிஞ்ச் + ஞான்றது உரிஞான்றது, உரிஞோ ஞான்றது. கொஞ்சம் பாருங்க, இப்போ அந்த உறிஞ்ச் அப்படின்னு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா உரிஞோ அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உரிஞ் + ஞான்றது அதுக்கு மட்டும் உரிஞு ஞான்றது அப்படின்னு வரும். மீதி எல்லாம் இன்னும் 2 3 இது இருக்கும். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா உரிஞு அப்படின்னு ஞூ அப்படிங்கிறது இழுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்போ இந்த ஞா வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இது மட்டும் பார்த்தீங்கன்னா உரிஞு ஞான்றது அப்படின்னு எழுதுவோம். பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்தது உறிஞ்சு ப்ளஸ் உறிஞ்சு இஞ்சு, உறிஞ்ச் ப்ளஸ் நீண்டது, இது இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நியூ நியூ அப்படின்னு இப்போ வந்து துணைக்கால் போட்டே தான் இந்த நியூ அப்படின்னு இழுக்கிற மாதிரி தான் வரும். புரிஞ்சுதுங்களா? இதுக்கெல்லாம் விதியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம விதிகளை படிக்கிறதா நம்ம வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் படிக்கிறதா சொல்லுங்கள். அதுக்கு இதை வந்து நம்ம 4 டைம் பார்த்தோம்னா வேலை முடிஞ்சுது. இது எதாவது கேட்குறாங்க அப்படியே கேட்குறாங்க, நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உறிஞ்ச் ப்ளஸ் ஞான்றது இந்த ஞா வர்ற இந்த இடத்துல மட்டும் உரிஞோ ஞான்றது அப்படின்னு எழுதிடுங்க. அதே மாதிரி உறிஞ்ச் ப்ளஸ் நீண்டது அப்படின்னா உரிஞூ நீண்டது, உறிஞ்ச் ப்ளஸ் மாண்டது உரிஞூ மாண்டது, உறிஞ்ச் ப்ளஸ் வலிது உரிஞூ வலிது. ஓகே டன். நெக்ஸ்ட் போல வாங்க. கண் ப்ளஸ் களிறு கட்களிறு, கண் ப்ளஸ் களிறு கட்களிறு, உறிஞ்ச் ப்ளஸ் கடிது உரிஞோ கடிது. இந்த இடத்துல எதுக்கு இக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கா வந்துருக்குது பார்த்தீங்களா, அப்போ இந்த வல்லின எழுத்து வர்றதுனால இங்கே வந்து மெய்யெழுத்து வந்து வந்திருக்குது. ஓகேங்களா? இப்போ உறிஞ்ச் ப்ளஸ் கடிது உரிஞூ கடிது. இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, உறிஞ்ச் அப்படின்னு வந்துச்சுனாலே உரிஞூ அப்படின்னு வந்துடும். எது ஒன்றை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உறிஞ்ச் ப்ளஸ் ஞான்றது இந்த இதே இணை எழுத்து இந்த மாதிரி ஞா அப்படின்னு வந்திருக்கிறதுனால சேம் வரிசையில் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் உரிஞு ஞான்றது அப்படின்னு வரும். மீதி எல்லாத்துலேயுமே உரிஞூ 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 அப்படி தான் வரும். அதே மாதிரி சேம் உறிஞ்ச் ப்ளஸ் கடிது அப்படின்னா உரிஞூ கடிது. இந்த வல்லின எழுத்து வர்றதுனால அதுக்கு இனமான அந்த வல்லின எழுத்தோட மெய்யெழுத்து வந்துருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? உறிஞ்ச் ப்ளஸ் கடிது உரிஞூ கடிது. டன். நெக்ஸ்ட் போல வாங்க. 75 போல வாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். மண் ப்ளஸ் மாட்சி மண் மாட்சி அப்படி எழுதுங்க. மண் ப்ளஸ் வண்ணம் மண் வண்ணம். ஓகே சூப்பர். மண் ப்ளஸ் பெரிது மண் பெரிது. ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு மண் ப்ளஸ் மாண்டது மண் மாண்டது.
அவுட் சோர்ஸ் இவ்வளோ இருக்கா, அதை படிக்கணுமா? எடுத்து பாருங்கள். ப்ளஸ்ஸை தூக்கிட்டு அப்படியே எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் மாற்றிருக்காங்க பாருங்கள். அதை வந்து ஒரு 4 டைம் படிச்சுட்டா நமக்கு தெரிஞ்சு போயிட போகுது. 4 டைம் பார்த்துட்டா முடிஞ்சிட்டு போகுது. ஓகேங்களா? மண் ப்ளஸ் மாட்சி மண்மாட்சி, மண் ப்ளஸ் வண்ணம் மண் வண்ணம், மண் ப்ளஸ் பெரிது மண் பெரிது, மண் ப்ளஸ் மாண்டது மண் மாண்டது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் போலாம் வாங்க. இங்கே இருக்கோம். இதுலேயும் பாருங்கள் 80 இப்போ நல்லா தெரியுதுங்களா? ஓகே, 81வது பாருங்கள். மண் ப்ளஸ் யாது மண் யாது அப்படியே தான் இருக்குது பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ 82 பாருங்கள். இந்த இன்னு வர்றதுனால இட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து என் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சான் பெயர் அப்படின்னு. இது வந்து சான் ப்ளஸ் கோல் சாட்கோல், இது வந்து சான் பெயர்னு சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக எழுதியிருக்கேன். ஓகே, என் ப்ளஸ் பெரிது அப்படின்னா இந்த இன்னு 3 சொல்லி இன்னு வந்தாலே அந்த இடத்துல இட்டு தானே அந்த இது நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல. அப்போ என் ப்ளஸ் பெரிது அப்படின்னா எட் பெரிது, கண் ப்ளஸ் களிறு அப்படின்னா கட்களிறு அப்படின்னு நம்ம படித்தோமா? ஓகேங்களா? எங்கே கண் ப்ளஸ் களிறு காணோம்? இங்கே இருக்குது பாருங்க. கண் ப்ளஸ் களிறு கட்களிறுன்னு படித்த மாதிரி இங்கே வந்து மண் ப்ளஸ் யாது மண் யாது. இது ஓகே. என் ப்ளஸ் பெரிது எட் பெரிது. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன படித்தோம்? கண் ப்ளஸ் களிறு கட்களிறுன்னு படித்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வாங்க. என் ப்ளஸ் பெரிது எட் பெரிது, சான் ப்ளஸ் கோல் சாட்கோல். ஓகே, மண் ப்ளஸ் யாதுன்னா மண் யாது அப்படியே தான் வரும், மறந்துடாதீங்க. மண் ப்ளஸ் யாது மண் யாது. ஓகே, என் ப்ளஸ் பெரிதுனா எட் பெரிது, சான் ப்ளஸ் கோல்னா சாட்கோல். இப்படியே தான் அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் கொஷின் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே தான் அவங்க கேட்குறாங்க. மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தனியாக க்ரியேட் பண்ணி எல்லாம் எதையுமே கேட்கறது கிடையாது. ஒன்று ஸ்கூல் புக்கிலேருந்தோ அவுட் சோர்ஸ்லேருந்தோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கேட்குறாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? இப்போ என் ப்ளஸ் பெரிது அப்படின்னா எட் பெரிது, சான் ப்ளஸ் கோல் அப்படின்னா சாட்கோல். இதை மறந்துடாதீங்க, இது முக்கியமானது. மண் ப்ளஸ் யாதுன்னா மண் யாது. ஓகே, டன். என் ப்ளஸ் பெரிது எட் பெரிது, சான் ப்ளஸ் கோல் சாட்கோல். ஓகே, 84 பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்க. கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது. கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது. எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம், எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம். ஓகே, 84வது பாருங்க. கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது, எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம். ஓகே, எம் ப்ளஸ் நூல் என் நூல். இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, 87 பாருங்க. எம் ப்ளஸ் நூல் என் நூல். ஓகே, எம் ப்ளஸ் நூல் என் நூல். ஓகேங்களா? கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது, எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம், எம் ப்ளஸ் நூல் என் நூல். இதில் எது டவுட் இருக்குங்களா? கல் ப்ளஸ் குறிது கற்குரிது, முள் ப்ளஸ் சிறிது முட்சிறிது, எம் ப்ளஸ் ஞானம் எஞ்ஞானம், எம் ப்ளஸ் நூல் என் நூல். அடுத்தது 88வது பாருங்க. நும் ப்ளஸ் ஞானம் நுஞ்ஞானம், நும் ப்ளஸ் ஞானம் நுஞ்ஞானம். ஏதாவது சொற்பிழை இருந்தால் மன்னிச்சிருங்க. நும் ப்ளஸ் ஞானம் நுஞ்ஞானம். தம் ப்ளஸ் நூல் தன்னூல், தம் ப்ளஸ் நூல் தன்னூல். இது பாருங்க. 89வது பாருங்க. தம் ப்ளஸ் நூல் தன்னூல், தம் ப்ளஸ் நூல் தன்னூல். அடுத்தது பாருங்க. நம் ப்ளஸ் நூல் நன்னூல், நும் ப்ளஸ் ஞானம் நுஞ்ஞானம், தம் ப்ளஸ் நூல் தன்னூல், நம் ப்ளஸ் நூல் நன்னூல். ஓகே, 91 தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை. இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை, தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை. ஓகேவா? அடுத்தது 92 தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன். அந்த ஆக்சுவலாக இதில் வந்து ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தமிழ் இல் வருது பாருங்க. இல் வந்து அந்த மெய்யெழுத்து நீங்கி அது வந்து அப்படியே அந்த மெய்யெழுத்து ஆனது நீங்கிரும். ஓகேங்களா? இப்போ தமிழ் ப்ளஸ் பிள்ளை அப்படின்னா தமிழ பிள்ளை, தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன்,
தமிழ் ப்ளஸ் வளவன் தமிழவளவன். தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன். பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம். இப்போ பாருங்க, தமிழ் ப்ளஸ் பிள்ளை தமிழப்பிள்ளை, தமிழ் ப்ளஸ் நாதன் தமிழநாதன், தமிழ் ப்ளஸ் வளவன் தமிழவளவன், தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன். தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன். ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது வந்து நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் ப்ளஸ் அரசன் தமிழவரசன். தன் ப்ளஸ் பகை தன்பகைன்னு எழுதலாம், தற்பகை அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? தன் ப்ளஸ் பகை தன்பகை, இல்லை தற்பகை அப்படின்னாலும் சரியான ஆன்சர் தான். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தன் ப்ளஸ் பகை தற்பகை. ஓகேங்களா? அடுத்தது மண் ப்ளஸ் அழகிது மண்ணழகிது, பொன் ப்ளஸ் அணி பொன்னணி. இதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மண் ப்ளஸ் அழகிது மண்ணழகிது, பொன் ப்ளஸ் அணி பொன்னணி. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து 98 பாருங்கள். தான் ப்ளஸ் கை தன் கை, தான் ப்ளஸ் கை தன் கை. ஓகேவா? தான் ப்ளஸ் கை தன் கை. தான்னா யார்? தான் தான்னா தன்னோடதை தான் வந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட கை வந்து தன் கை தானே. ஓகேங்களா? தான் ப்ளஸ் கை தன் கை. தான் ப்ளஸ் குறியன் தான் குறியன். தான் ப்ளஸ் புகழ் தற்புகழ். தானே தனக்குத்தானே புகழ் பேசிக்கிறத வந்து என்னன்னு சொல்கிறது? தற்புகழ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் நம்ம என்ன மீனிங் அதுக்கு பொருள்படுமோ அதைத்தான் வந்து சேர்த்து எழுதும்போது கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ தான் புகழ் அப்படின்னா தனக்குத்தானே புகழ் பேசிக்கிறத வந்து அது தற்புகழ் தானே. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மண் ப்ளஸ் அழகிது மண்ணழகிது, பொன் ப்ளஸ் அணி பொன்னணி, தான் ப்ளஸ் கை தன் கை. இது மட்டும் ரொம்ப முக்கியமானது. தான் ப்ளஸ் கை தன் கை. இப்போ தன் கை பிரித்து எழுதுகன்னு கேட்டாங்கன்னா தான் ப்ளஸ் கை அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கிறத அப்படியே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீழே. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம அப்படியே படிச்சுக்கிறதா கரெக்டு. தான் ப்ளஸ் கை தன் கை, தான் ப்ளஸ் கை தன் கை. தன் கை பிரித்து எழுதுக அப்படின்னா தான் ப்ளஸ் கைன்னு எழுதணும். ஓகேங்களா? தன் கை பிரித்து எழுதுக தான் ப்ளஸ் கை. தான் ப்ளஸ் குறியன் தான் குறியன். தான் ப்ளஸ் புகழ் தானுக்கு தானே புகழ் பேசிக்கிறது தற்புகழ். ஓகேங்களா? தான் ப்ளஸ் புகழ் தற்புகழ். தான் ப்ளஸ் கை தன் கை. தன் கை பிரித்து எழுதுக தான் ப்ளஸ் கை. ஓகேங்களா? ஓகே, 101வது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் ஃபுல்லாக பிரித்துலகு சேர்த்துலகு என்னென்ன இருக்கோ நம்ம படிக்க வேண்டியது பார்த்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், நெக்ஸ்ட் 101வது. அல் ப்ளஸ் பகல் அற்பகல், உள் ப்ளஸ் புறம் உட்புறம், தாள் ப்ளஸ் கோல் தாளக்கோல். அல் ப்ளஸ் பகல் அற்பகல், உள் ப்ளஸ் புறம் உட்புறம், தாள் ப்ளஸ் கோல் தாளக்கோல். வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு. ஓகேங்களா? அந்த இக்கு அப்படிங்கிறது வந்து போயிடும். அந்த ஒவ்வொரு இதில் வந்து நான் ட்ரிக் சொல்லுவேன் பாருங்கள். அந்த 10 அப்படின்றத வந்து நம்ம 10 மாற்றிக்கணும். 7 அப்படின்றத நம்ம 7 அப்படின்னு ஏழு அப்படின்றத நம்ம 7 அப்படின்னு மாற்றிக்கணும். 7 இருக்கிறத தான் 7ன்னு மாற்றணும். ஓகேங்களா? அதுலேயும் அந்த 7 + 100,000 700,000 அப்படியே தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி 7 + 10 7 அந்த மாதிரி தான் மாறும். அதே மாதிரி இந்த வடக்கு குடக்கு குணக்கு இதுல எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இக்கு அப்படிங்கிறது வந்து இதாயிரும். இந்த வடக்கு அப்படிங்கிறதுல வந்து அந்த இக்கு கு அந்த ரெண்டும் வந்து கட்டாயிரும். அதே மாதிரி தான் வடக்கு குடக்கு குணக்கு இது எல்லாத்துலேயுமே வந்து என்ன ஆகும், அந்த இக்கு அப்படிங்கிறது வந்து கட்டாயிரும். நோட் பண்ணுங்க. வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை, வடக்கு ப்ளஸ் கிழக்கு வடகிழக்கு, குடக்கு ப்ளஸ் திசை குடதிசை, குடக்கு ப்ளஸ் நாடு குடநாடு. ஓகேவா? அந்த இக்கு அப்படிங்கிறத நீக்கிடுறோம், அவ்வளோதான். தெற்கு ப்ளஸ் மேற்கு தென்மேற்கு, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 108வது பாருங்க. தென் ப்ளஸ் யாரு தென் யாரு அப்படியே தான் வரும்.
ஓகேவா? தென் ப்ளஸ் யாரு தென் யாரு, தென் ப்ளஸ் யாரு தென் யாரு, தென் ப்ளஸ் யாரு தென் யாரு அப்படியே தான் வரும். தென் ப்ளஸ் யாரு தென் யாரு அப்படியே தான் வரும். ஓகேங்களா? 109 பாருங்கள். மேல் ப்ளஸ் காற்று அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதணும்? மேற் ப்ளஸ் காற்று அப்படின்னு எழுதணுமாமா. ஓகேங்களா? அந்த அந்த பிரித்தெழுதுகளையே எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களே ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப இதாக தான் கொடுக்குறாங்க. மேற் ப்ளஸ் காற்று அப்படின்னா மேல் காற்று. அப்போ மேற் ப்ளஸ் காற்று அப்படிங்கிறது சேர்த்து எழுதுங்கன்னு கேட்டால் மேல் காற்றுன்னு எழுதுங்க. மேல் காற்று அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி எழுதணும்? மேற் ப்ளஸ் காற்றுன்னு தான் எழுதணும். ஆமாம், அப்படி தான் எழுதணும். அப்படி தான் அவுட் சோர்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு விதிப்படி அதை வந்து அப்படி தான் எழுதப்படும். ஓகேங்களா? இப்போ மேல் காற்று அப்படின்னா எப்படி பிரித்து எழுதணும்? மேற் ப்ளஸ் காற்று. ஓகேங்களா? இப்போ மேற் ப்ளஸ் காற்று அப்படிங்கிறத சேர்த்து எழுதுக அப்படின்னா மேல் காற்று அப்படின்னு நம்ம ஈஸியாக சேர்த்து எழுதிடலாம். ஆனால் மேல் காற்று அப்படிங்கிறத பிரித்து எழுதுங்க அப்படின்னா மேற் ப்ளஸ் காற்று அப்படின்னு பிரித்து எழுதணும். அதுக்காக தான் நான் அதை இன்னொரு டைம் எழுதி கரெக்டாக சொல்லியிருக்கேன். மேற் ப்ளஸ் காற்று அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது மேல் காற்று அப்படின்னு எழுதணும். மேற்கு ப்ளஸ் ஊர் மேலூர், கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ் காற்று, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ் நாடு. இதில் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? மேற் ப்ளஸ் காற்று அப்படின்னா மேல் காற்று, மேற்கு ப்ளஸ் ஊர் அப்படின்னா மேலூர், கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ் காற்று, கிழக்கு ப்ளஸ் நாடு கீழ் நாடு. கிழக்கு ப்ளஸ் நாடு என்னது? கீழ் நாடு. கிழக்கு ப்ளஸ் காற்று கீழ் காற்று. வாட்ச் பண்ணுங்க. தெவ் ப்ளஸ் கடிது தெவ்வு கடிது, தெவ் ப்ளஸ் மாண்டது தெவ்வு மாண்டது, தெவ் ப்ளஸ் வந்தது தெவ்வு வந்தது. இதில் ட்ரிக் என்னன்னு பார்த்துக்கோங்க. தெவ்வு அப்படின்னு கொடுத்தாலே நம்ம தெவ்வு அப்படின்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ஏன் இங்கே இக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கா வல்லின எழுத்து வரும்போது அதுக்கு இனமான வல்லின மெய் எழுத்து வரதா செய்யும். எந்த இடத்துலனா பாருங்கள். தெவ் ப்ளஸ் கடிது அப்படின்னா தெவ்வு கடிது அப்படி தான் வரும். ஏன்னா இந்த வல்லின எழுத்து வரும்போது இங்கே வந்து வல்லின மெய் எழுத்து வந்தே தான் ஆகும். அப்போ தெவ் ப்ளஸ் கடிது அப்படின்னா தெவ்வு கடிது. அந்த தெவ்வுன்னு வந்தாலே ஊ அப்படிங்கிறத சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுதான் ட்ரிக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். விதிகள் படிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. விதிகள் நமக்கு தேவையில்லை, தேவைதான். நம்ம வந்து பேசிக் விதிகள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாமே படித்தாச்சு. அது வந்து விதிகளை நம்ம கேட்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? தெவ் ப்ளஸ் கடிது அப்படின்னா தெவ்வு கடிது, தெவ் ப்ளஸ் மாண்டது தெவ்வு மாண்டது, தெவ் ப்ளஸ் வந்தது தெவ்வு வந்தது, தெவ் ப்ளஸ் மன்னர் தெவ்வு மன்னர். தெவ்வு மன்னர்னும் ஆப்ஷனில் இருக்குது, தெம்மன்னர்னும் ஆப்ஷனில் இருக்குது. இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும். தெவ் ப்ளஸ் மன்னர் அப்படின்னா தெவ்வு மன்னர் அப்படின்னு எழுதலாம், தெம்மன்னர்னு எழுதலாம். ரொம்ப முக்கியமானது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தெவ் ப்ளஸ் மன்னர் தெவ்வு மன்னர் இல்லைன்னா தெம்மன்னர். ஓகே. தெவ் ப்ளஸ் மன்னர் அப்படின்னா தெவ்வு மன்னர் அப்படின்னு எழுதலாம், தெம்மன்னர்னு எழுதலாம். தெவ் ப்ளஸ் மன்னர் தெவ்வு மன்னர்னு எழுதலாம், தெம்மன்னர்னு எழுதலாம். தெவ் ப்ளஸ் மன்னர் தெவ்வு மன்னர் ஆர் தெம்மன்னர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. தெவ் ப்ளஸ் கடுமை தெவ்வு கடுமை, தெவ் ப்ளஸ் மாட்சி தெவ்வு மாட்சி, தெவ் ப்ளஸ் வன்மை தெவ்வு வன்மை, தெவ் ப்ளஸ் முனை தெவ்வு முனைன்னு எழுதலாம், தெம்முனைன்னு எழுதலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து இது எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 117 பாருங்கள். தெவ் ப்ளஸ் மன்னர் தெவ்வு மன்னர்னு எழுதலாம், தெம்மன்னர்னு எழுதலாம். அதே மாதிரி தெவ் ப்ளஸ் முனை தெவ்வு முனைன்னு எழுதலாம், தெம்முனைன்னு எழுதலாம். ஓகேங்களா? 122 போலாங்களா? ஓகே. வீடியோ பார்த்தே நோட்ஸ் எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு நோட்ஸ் எடுத்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை வந்து பிடிஎஃப் பார்த்து நோட்ஸு கடகடன்னு எடுத்துகிட்டு போகிறதுல என்ன பிரயோஜனங்கிறது எனக்கு தெரியல. 122 பாருங்கள். தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய், தேங்காயை எப்படி பிரித்து எழுதணும்? தெங்கு ப்ளஸ் காய் தேங்காய் அப்படின்னு பிரித்து எழுதணும். ஓகேங்களா? 123 பாருங்கள். தேன் ப்ளஸ் கடிது தேன் கடிது, தேன் ப்ளஸ் மாண்டது தேன் மாண்டது, அது எல்லாமே அப்படியே தான் வரும். தேன் ப்ளஸ் யாது தேன் யாது, தேன் ப்ளஸ் குழம்பு தேன் குழம்பு. அதை வந்து பாருங்கள். தேன் ப்ளஸ் குழம்பு அப்படிங்கிறத தேன் குழம்புன்னு எழுதலாம், குழம்பு. தேன் ப்ளஸ் யாது அப்படின்னா தேன் யாது, தேன் ப்ளஸ் குழம்பு அப்படின்னா தேன் குழம்புன்னு எழுதலாம், தேக்குழம்புன்னு எழுதலாம், தேங்குழம்புன்னு எழுதலாம். ஓகேங்களா? தேன் ப்ளஸ் குழம்பு அப்படிங்கிறது எப்படியெல்லாம் எழுதலாம்?
தேன் குழம்புன்னு எழுதலாம், தேக்குழம்புன்னு எழுதலாம், தேங்குழம்புன்னு எழுதலாம். தேன் ப்ளஸ் குழம்பு அப்படின்னா தேன் குழம்புன்னு எழுதலாம், தேக்குழம்புன்னு எழுதலாம், தேங்குழம்புன்னு எழுதலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் 127 பாருங்கள். தேன் ப்ளஸ் செம்மை, தேன் செம்மை அப்படி எழுதலாம். தேன் ப்ளஸ் மாட்சி, தேன் மாட்சி அப்படி எழுதலாம். தேன் ப்ளஸ் யாப்பு, தேன் யாப்பு அப்படி எழுதலாம். தேன் ப்ளஸ் மலர், இது பாருங்கள் தேமலர். எப்படி எழுதணும் நல்லா பாருங்கள். தேன் ப்ளஸ் மலர். ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனால் கொஞ்சம் கிளாரிஃபைக்கு வந்து கம்மியாகுது. ஒரே நிமிஷம். தேன் ப்ளஸ் மலர், தேமலர். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். தேன் ப்ளஸ் மலர், தேமலர், தேன் ப்ளஸ் மலர், தேமலர், தேன் ப்ளஸ் மலர், தேன்மலர். சாரி, தேமலர். நானே தப்பாக சொல்லிட்டேன் பாருங்கள். தேமலர் பிரித்து எழுதுகன்னு கொடுத்தா ரம்யா என்ன எழுதுவீங்க, செல்வி என்ன எழுதுவீங்க, அப்புறம் இன்னும் நேம்ஸ் எல்லாம் மறந்துடுச்சு. எல்லாம் என்ன எழுதணும் அப்படின்னா தேமலர். தேமலர் பிரித்து எழுதுக அப்படின்னா தேன் ப்ளஸ் மலர். ஓகேவா? இந்த கொஷின் கண்டிப்பாக நான் வைக்கிற கொஷினில், நான் வைக்கிற வீடியோ டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்பேன். ஓகேவா? தேமலர் பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்பேன். தேன் ப்ளஸ் மலர்னு கரெக்டாக எழுதணும். அதே மாதிரி தேன் ப்ளஸ் மலர் சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்பேன். தேமலர் அப்படின்னு கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 2-3 டைம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஒரு 2-3 டைம் வந்து இதை ரிப்பீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நல்லா மைண்டில் செட் ஆயிரும். தேமலர் பிரித்து எழுதுக அப்படின்னா தேன் ப்ளஸ் மலர் அப்படின்னு எழுதணும். தேன் ப்ளஸ் மலர் சேர்த்து எழுதுக அப்படின்னா தேமலர் அப்படின்னு தான் எழுதணும். வேறு எப்படியும் எழுதக்கூடாது. உங்களுக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா தேமலர் அப்படின்னு பிரித்து எழுதுகன்னு சொன்னால் தேன் ப்ளஸ் மலர்னு தான் எழுதணும். அதே மாதிரி தேன் ப்ளஸ் மலர் சேர்த்து எழுதுகன்னு சொன்னால் தேமலர் அப்படின்னு தான் எழுதணும். இனிமேல் மறப்பீங்க, மறக்க மாட்டீங்க. வாங்க. தேன் ப்ளஸ் குடம் அப்படின்னா தேக்குடம், தேங்குடம், தேன்குடம் எப்படி வேணாலும் எழுதலாம். இதே மாதிரி அங்கே ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு வந்தோமா, என்னது தேன் ப்ளஸ் குழம்பு, தேன் குழம்பு, தேக்குழம்பு, தேங்குழம்பு. அதே மாதிரி இங்கே வருங்க, தேன் ப்ளஸ் குடம், தேக்குடம், தேங்குடம், தேன்குடம். தேன்குடம்னு எழுதலாம், தேக்குடம்னு எழுதலாம், தேங்குடம்னு எழுதலாம். பொருந்து ப்ளஸ் கடிது, பொருணுக்கடிது. பொருந்து ப்ளஸ் கடிது, பொருணுக்கடிது. பொருந்து ப்ளஸ் ஞான்றது, பொருணு ஞான்றது. பொருந்து ப்ளஸ் வலிது, பொருணு வலிது. இதில் ட்ரிக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பொருந்து ப்ளஸ் கடிது அப்படின்னா பொருணு அப்படின்னு மாற்றிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வல்லின எழுத்து வரும்போது அதுக்கு இனமான அந்த மெய் எழுத்து சேர்த்துக்கிறோம். பொருந்து ப்ளஸ் கடிது அப்படின்னா பொருணு கடிது. அதே மாதிரி பொருந்து ப்ளஸ் ஞான்றது பொருணு ஞான்றது. அதே மாதிரி பொருந்து ப்ளஸ் வலிது, பொருணு வலிது. அதே மாதிரி 4 ப்ளஸ் உரி அப்படின்னா நாடுரி. இது ரொம்ப முக்கியமானது. 4 ப்ளஸ் உரி அப்படின்னா நாடுரி. உரி ப்ளஸ் உப்புனா உரிய உப்பு. ஓகே, 4 ப்ளஸ் உரி அப்படின்னா நாடுரி. உரி ப்ளஸ் உப்பு உரிய உப்பு. சீக்கிரம் முடிச்சிடலாம். 200 பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடலாமாங்க. உரி ப்ளஸ் பயறு அப்படின்னா உரிய பயறு. உரி ப்ளஸ் மிளகு உரிய மிளகு. உரி ப்ளஸ் வரகு உரிய வரகு. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? உரி ப்ளஸ் பயறு உரிய பயறு. உரி ப்ளஸ் மிளகு உரிய மிளகு. உரி ப்ளஸ் வரகு உரிய வரகு. ஓகே, 140 பாருங்கள். 4 + 1000 4000. அப்படி கிடையாது. ஐயோ சாரி, நான் தப்பை சொல்லிட்டேன். 4 + 1000 4000. அதாவது இந்த அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியே தாங்க இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம பேச்சு வழக்கில் எப்படி பேசுவோம் அந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் வருது. அப்போ 4 + 1000 அப்படின்னா நம்ம இப்போ 4000 பிரித்து எழுதுகன்னா கட்டாயம் 4 + 1000னு கரெக்டாக எழுதிடுவோம். இப்போ 4 + 1000 சேர்த்து எழுதுக அப்படின்னா 4000 அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா? 4 + 1000 சேர்த்து எழுதுக. சரி, ஓகே, கொஷின் உங்களை நம்பி கொடுக்குறோம் டிஎன்பிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. 4 + 1000 சேர்த்து எழுதுக அப்படின்னா 4000னு கரெக்டாக எழுதிட்டு வந்துடுங்க. ஓகே, 4 + வகை 4 வகை. 4 + கவி நாற்கவி. 4 + பால் நாற்பால். ஓகே, பாருங்கள். 4 + மணி நான்மணி. 4 + நாளி நானாளி.
ஓகே, இதை வந்து இன்னொரு டைம் பார்க்கலாம். 4 + 1000 அப்படின்னா 4000. 4 + வகை 4 வகை. 4 + கவி நாற்கவி. 4 + பால் நாற்பால். ஏன்னா அந்த 2 சொல்லி இன்னு அது வந்துச்சுனாலே அந்த ரா தான் வரும். 4 + கவி நாற்கவி. 4 + பால் நாற்பால். 4 + மணி நான்மணி. ஓகேங்களா? இந்த 4 + மணி அப்படின்னா அதாவது சேர்த்தோம்னா அந்த மீனிங் மாறக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரணும். அப்போ 4 + 4 அப்படின்னா நானாளி. 4 + 4 நானாளி. திரு + அடி திருவடி. பூ + அரும்பு பூவரும்பு. நோ + அழகிது நொவ்வழகிது. கோ + அழகு கோவழகு. கௌ + அழகு கவ்வழகு. அவனே + அழகன் அவனே அழகன். தே + அடியாள் தேவடியாள். ஓகேங்களா? ஏகாரம் வரும்போது நம்ம 152வது பாருங்கள். ஏகாரம் வரும்போது அங்கே யகரம் வேணாலும் வரலாம், வகரம் வேணாலும் உடம்புட மெய்யா வரலான்னு சொல்லி படிச்சிருக்கோம்ல புணர்ச்சி விதிகளில். இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த விதிகள் படிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த விதிகள் மட்டுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் புதுசாலாம் இல்லை. புதுசாலாம் நீங்கள் விதிகள் கூட்டிகிட்டு வந்து இங்கே இறக்க வேண்டியதில்லை. நம்ம புணர்ச்சி விதிகள் அந்த ஒரு 2 பார்ட்டு படிச்சிருப்பீங்க, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அந்த விதிகள் தான் இங்கே எல்லா பாயிண்ட்லேயுமே அந்த விதிகள் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான். விதிகளை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் வர வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த விதிகள் ஒன்றுக்கும் சொல்லி சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டிலே ஆகும். அது தேவையில்லாது. நம்ம கொஸ்டினுக்கு எப்படியோ அப்படி படிச்சுட்டு போயிடலாம் தான் நம்ம இப்படி படிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 152வது பாருங்கள். தே + அடியாள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, உடம்படமை வந்து ஏகாரம் வரும்போது யகரமோ வகரமோ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன ஆப்டாக இருக்கோ அது வரலாம். ஓகேங்களா? இப்போ தே + அடியாள் அப்படின்னா தேவடியாள் அப்படின்னு தான் வரணுமாமா. ஓகே, மறப்பீங்க, மறக்கக்கூடாது. தே + அடியாள் அப்படின்னா தேவடியாள். ஓகே, 153வது பாருங்கள். 8 + 1000 எண்ணாயிரம். இது கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். அந்த நம்பர்ஸ் அந்த இது வரும்போது 8 அப்படிங்கிறதுல எண்ணாயிரம் அப்படி அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் பாருங்கள். 8 + 1000 எண்ணாயிரம். 8 + களஞ்சு எண் களஞ்சு. 8 + வகை எண் வகை. 8 + 4 எண்ணாளி. புரிஞ்சுதுங்களா? ஓகே, 8 + 1000 எண்ணாயிரம். 8 + களஞ்சு எண் களஞ்சு. 8 + வகை எண் வகை. 8 + 4 எண்ணாளி. ஓகே, 157 பாருங்கள். 1 + கால் ஒன்றே கால். 1 + கால் ஒன்றே கால். தொடி + கக்சு தொடியே கக்சு. 1 + கால் ஒன்றே கால். தொடி + கக்சு தொடியே கக்சு. கலன் + பதக்கு கலனே பதக்கு. கால் + காணி காலே காணி. இது ஒரு டைப்பு. 1 + கால் ஒன்றே கால். தொடி + கக்சு தொடியே கக்சு. கலன் + பதக்கு கலனே பதக்கு. கால் + காணி காலே காணி. களஞ்சு + குன்றி களஞ்சே குன்றி. உலக்கு + ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. இது ஒரு டைப். 1 + கால் ஒன்றே கால். தொடி + கக்சு தொடியே கக்சு. கலன் + பதக்கு கலனே பதக்கு. கால் + காணி காலே காணி. களஞ்சு + குன்றி களஞ்சே குன்றி. உலக்கு + ஆளாக்கு உலக்கே ஆளாக்கு. இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது களஞ்சு + குன்றி களஞ்சே குன்றி. அதான் கரெக்டு. ஓகே, 163வது பாருங்கள். தாளை + பூ அப்படிங்கிறத தாளம்பூ அப்படின்னு எழுதலாம். இதில் இன்னொரு முக்கியமானது என்னென்ன அப்படின்னா தாளம்பூ பிரித்து எழுதுன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. தாளம்பூ பிரித்து எழுத சொல்லி கேட்டால் தாளை + பூன்னு தான் எழுதணும். ஓகேவா? தாளம்பூ பிரித்து எழுதுக தாளம்பூ. தாளை + பூ. தாளை + பூ சேர்த்து எழுதுக தாளம்பூ. ஓகே டன். 164 பாருங்கள். எலுமிச்சை + மரம் எலுமிச்சை மரம். ஆவிரை + வேர் ஆவிர வேர். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். தூண் + நன்று தூணன்று. அரண் + நன்று அரணன்று. தூண் + நன்மை தூணன்மை. 5 + 3 ஐமூன்று. 5 + 1000 5000. அதான் நான் சொன்ன பாருங்கள். எல்லாமே வந்து இளங்குமரனாரை பொறுத்த வரைக்கும் பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரி வரதா ஆன்சராக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சேர்த்து எழுதுக பொறுத்த வரைக்கும் 5 + 1000 5000. 5 + பால் ஐம்பால். 5 + வகை ஐவகை. ஓகே, யானை + பெரிது யானை பெரிது. பனை + கை பனைக்கை. குயின் + கடுமை குயின் கடுமை அப்படியே தான் வரும். குயின் + சிறுமை குயின் சிறுமை அப்படியே தான் வரும். நாடு + யாது நாடியாது. ஓகே, வரகு + யாது வரகியாது.
இது வந்து 10th புக்கில் இருக்காமா, சைடில் போட்டிருக்கேன் பாருங்க. நான் நாடு ப்ளஸ் யாது நாடியாது, வரகு ப்ளஸ் யாது வரகியாது, நாடு ப்ளஸ் யாது நாடியாது, வரகு ப்ளஸ் யாது வரகியாது. ஓகே, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 200 தான். 178 வந்துட்டு பாருங்க. ஔ ப்ளஸ் ஞான் அஞ்ஞான், யூ ப்ளஸ் ஞான் இஞ்ஞான், ஊ ப்ளஸ் ஞான் உஞ்ஞான். அதே மாதிரி 181 பாருங்கள். மீ ப்ளஸ் குறிது மீ குறிது, நீ ப்ளஸ் கடிது நீ கடிது, மீ ப்ளஸ் கான் மீ கான். இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு தேடி பிடிச்சி கூட படிக்க வேணாம். உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே நான் அனுப்பிச்சி விட்ருந்தேன். இது சம்மந்தமான பிடிஎஃப் நான் ஆல்ரெடி அனுப்பிச்சி விட்ருக்குறேன். புக் பேஜில் இருந்து பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து இப்படி உங்களுக்குலாம் இந்தளவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு காதில் ஒரு டைம் கேட்டிங்கன்னா கூட எனஃப். ஓகேங்களா? படிக்காமல் போகக்கூடாது. ஓகே, ஔ ப்ளஸ் ஞான் அஞ்ஞான், யூ ப்ளஸ் ஞான் இஞ்ஞான், ஊ ப்ளஸ் ஞான் உஞ்ஞான், மீ ப்ளஸ் குறிது மீ குறிது, நீ ப்ளஸ் கடிது நீ கடிது, மீ ப்ளஸ் கான் மீ கான், மீ ப்ளஸ் கூற்று மீ கூற்று, மீ ப்ளஸ் தோல் மீந்தோல். இது ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீ ப்ளஸ் கூற்று மீ கூற்று, மீ ப்ளஸ் தோல் மீந்தோல். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 186 பாருங்கள். சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம். ஒடியாங்க. பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில். சீக்கிரம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்லான்னு வேகமாக போகக்கூடாது. பான் ப்ளஸ் தொழில்னா என்னது? பாண்டொழில். பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில். ஓகே, பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில், பான் ப்ளஸ் தொழில் பாண்டொழில். பாண்டொழில் பிரித்தெழுதுக பான் ப்ளஸ் தொழில். ஓகே, நெக்ஸ்ட் 187 பாருங்கள். அமன் ப்ளஸ் சேரி அமன் சேரி அப்படியே தான் வரும். பரன் ப்ளஸ் கால் பரன் கால் அப்படியே தான் வரும். ஓகேங்களா? கவன் ப்ளஸ் கடுமை கவன் கடுமை அப்படியே தான் வரும். பத ப்ளஸ் அம்புயம் பதாம்புயம். ஓகேங்களா? சிவ ப்ளஸ் ஆலயம் சிவாலயம், சேனா ப்ளஸ் அதிபதி சேனாதிபதி, சதா ப்ளஸ் ஆனந்தம் சதானந்தம், கவி ப்ளஸ் இந்திரன் கவீந்திரன். ஓகே, கவி ப்ளஸ் இந்திரன் என்னது? கவீந்திரன். அந்த வி இழுத்து வரும், மறந்துடாதீங்க. கவி ப்ளஸ் இந்திரன் கவீந்திரன், வி இழுத்து வரும். அடுத்து பாருங்கள். கிரி ப்ளஸ் ஈசன் கிரீசன், கிரி ப்ளஸ் ஈசன் கிரீசன். மகி ப்ளஸ் இந்திரன் மகீந்திரன், அந்த ஈ அப்படிங்கிற சவுண்டு இழுத்து வரும். மகி ப்ளஸ் இந்திரன் மகீந்திரன். நதி ப்ளஸ் ஈசன் நதீசன். ஓகே, குரு ப்ளஸ் உதயம் குருதயம், குரு ப்ளஸ் உதயம் குருதயம், குரு ப்ளஸ் உதயம் குருதயம். ஓகே ஓகே, குரு ப்ளஸ் உதயம் குருதயம். டோட்டலாக வந்து 201 இருந்துச்சு. சிந்து ப்ளஸ் ஊர்மி சிந்தூர்மி, சுயம்பு ப்ளஸ் உபதேசம் சுயம்பூபதேசம், கயம்பு ப்ளஸ் ஊர்ச்சிதம் கயம்பூர்ச்சிதம். ஓகேங்களா? சிந்து ப்ளஸ் ஊர்மி சிந்தூர்மி, சுயம்பு ப்ளஸ் உபதேசம் சுயம்பூபதேசம், கயம்பு ப்ளஸ் ஊர்ச்சிதம் கயம்பூர்ச்சிதம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அவுட் சோர்ஸில் இருந்துக்கிற எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இது இல்லாமல் கொஞ்சம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். கமலோத்சவம் கமலா ப்ளஸ் உற்சவம், கலசௌதனம் கலசம் ப்ளஸ் கலச ப்ளஸ் ஓதனம். இது வந்து இதுலேருந்து கொஷின் கேட்டாங்களா அப்படின்னு கேட்கல நமக்கு. நான் இது வரைக்கும் 201 வரைக்கும் வந்து நான் அவுட் சோர்ஸ் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் வந்து கொஷின் கேட்டாங்க. அவுட் சோர்ஸில் தேவையானது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ ஏன் இதை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு கூகுளில் சர்ச் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சேன். சரி, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுலேருந்துலாம் போய் கூகுளில் எடுத்துலாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கமலோத்சவம் அப்படின்னா கமலா ப்ளஸ் உற்சவம், கலசௌதனம் அப்படின்னா கலச ப்ளஸ் ஓதனம் அப்படிங்கிறத கலசௌதனம் அப்படிங்கிறது, மகோதாரியம் அப்படிங்கிறது வந்து மகம் ப்ளஸ் ஔதாரியம். மகோதாரியம் அப்படிங்கிறது என்னது? மகம் ப்ளஸ் ஔதாரியம். கமலோத்சவம் கமலா ப்ளஸ் உற்சவம், கலசௌதனம் கலச ப்ளஸ் ஓதனம், மகோதாரியம் மகம் ப்ளஸ் ஔதாரியம். ஓகே ஓகே, மகோதாரியம் அப்படிங்கிறது வந்து மகம் ப்ளஸ் ஔதாரியம். தரா ப்ளஸ் தரைகவீரன் தரா ப்ளஸ் ஏகவீரன். ஓகே, தரைக்கவீரன் அப்படின்னா தரா ப்ளஸ் ஏகவீரன், செம்போத்து அப்படின்னு செம்பு ப்ளஸ் போத்து. ஓகேங்களா? கமலோத்சவம் பிரித்தெழுதுக. இந்த ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்பூபதேசம், சுயம்பூ ப்ளஸ் உபதேசம். அதுதான், அது ஏற்கனவே படித்தது தான்.
கமலோத்சவம் பிரித்தெழுதுக கமலா ப்ளஸ் உற்சவம், கலசோதனம் கலச ப்ளஸ் ஓதனம், மகோதாரியம் மகம் ப்ளஸ் ஔதாரியம், தரைக வீரன் தரா ப்ளஸ் ஏகவீரன், செம்போத்து செம்பு ப்ளஸ் போத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டாப்பிக்கை வந்து புணர்ச்சி விதிகள் படிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தேவையான புணர்ச்சி விதிகள், அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே 2 பார்ட்டில் படிச்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து 6th to 12th ஸ்கூல் புக்கு, நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் எல்லாத்துல இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகும் பாயிண்ட் விடாமல் பார்த்துட்டோம் 3வது வீடியோவில். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகக்கு தேவையான அவுட் சோர்ஸ் அத்துணையும் பார்த்தாச்சு. இனி இந்த டாப்பிக்கை நீங்கள் சிலபஸ்லேருந்து அடித்து விட்டுட்டு நீங்கள் தேவையானப்போ ரிவைஸ் டைமில் இது ஒரு டைம் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராமில் ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா ஏதாவது வீடியோஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் பார்க்காம விட்டீங்கன்னா நான் பொறுப்பாக முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.